திருச்செந்தூர்ல இருக்கும் முருகன் கோவில், அந்த சண்முகர வந்து எல்லாருமே ரொம்பவே சிறப்பா வந்து பேசுறாங்க இல்லையா? நெறைய பேர் வந்து கேட்டதும் உண்டு. அதாவது மற்ற சண்முகர் கோயில், மற்ற முருகர் கோயில விட திருச்செந்தூர் கோவில் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கு? அப்படின்ற மாதிரி. அதற்கு ஒரு சின்ன காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, முருகன் அப்படின்னு முருகன பற்றி பேசினாலே அருணகிரிநாதர வந்து பத்தி பேசியே ஆகணும் இல்லையா? அருணகிரிநாதருக்கு இந்த முருகப்பெருமான், இந்த சண்முக பெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த திருச்செந்தூர்ல தான் நடராஜருடைய நடனத்த வந்து காட்சி அருளினாராம். அதனால இப்ப வரைக்குமே நீங்க சிகப்பு சாத்துக்குள்ள முன்பக்கம் வந்து பார்க்கக்குள்ள சண்முகம் ராகவும், பின்பக்கம் வந்து பார்க்கக்குள்ள நடராஜராகவும் வந்து காட்சி தருகிறார் நம்ம முருகப்பெருமான். ஸோ இந்த ஒரு காரணமே வந்து போதும். அதாவது நானும் என் அப்பாவும், அதாவது முருகனும் சிவனும் வேறில்லை. நாங்க 2 பேருமே ஒன்றுதான் அப்படின்ற நிரூபிக்கிற ஒரு ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா சொல்லலாம்.